பையன் தன் அப்பாவிடம் கேட்டான், கோவம்னா என்னப்பா, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அப்பா யோசனை பண்ணி சொன்னார், மகனே, நான் உனக்கு இதை விளக்குவதை விட செயல்முறையை காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் ஃபோன் கிட்ட கூப்பிட்டுட்டு போவார். இப்போ உனக்கு கோபம்னா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் ஃபோனை எடுத்துட்டு ஒரு ராங் நம்பரை டயல் பண்ணுவார். அது ரிங் போகும். ரிங் போன பிறகு, ஹலோ, கந்தசாமி இருக்கிறாரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்வார். அதுக்கு அந்த நம்பரை எடுத்து, இங்கே கந்தசாமினா யாரும் இல்லைங்க, நீங்கள் தப்பான நம்பரை டயல் பண்ணியிருக்கீங்க, சரி பார்த்து நம்பரை டயல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவார். அதுக்கு பையன் கேட்பான், அப்பா இதுதான் கோபமா அப்படின்னு. இல்லை மகனே, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு டயல் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த நம்பர் ஃபோன் எடுத்துட்டு கந்தசாமி இருக்காரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் கொஞ்சம் கோபத்தோட வாய்ஸை ஒசத்தி பேசுவார். சார், நான் முதல்ல சொன்னேன் இல்லை, இந்த நம்பர் ராங் நம்பர்னு, மறுபடியும் எதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவார். அதுக்கு பையன் கேட்பான், அப்பா இதுதான் கோபமா, இல்லை மகனே கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுவார். ஹலோ, கந்தசாமி இருக்காரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ மறுபடியும் அதை விட வாய்ஸு அதிகமாயிட்டு, ஏங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறேன் புரியாதா, எத்தனை தடவை சொன்னாலும் இந்த நம்பருக்கே எதுக்கு பண்ணுறீங்க, தயவு செய்து நம்பரை சரி பார்த்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவார். வைக்கப்பட்டோடனே மகன் கேட்பான், இதுதான் கோபமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இது கோபம் இல்லைப்பா, நான் இப்போ காமிக்கிறேன் பாரு, அதான் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே நம்பருக்கு ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணோடனே அந்த நம்பர் எடுப்பாங்க. ஹலோ, கந்தசாமி இருக்காரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோடனே அவர் வாய்ஸை வச்சு, டே அறிவு கெட்டவனே, நீ எல்லாம் சோத்துக்கு தின்றியா இல்லை வேறு ஏதாவது தின்றியா, அறிவில்லை உனக்கு, இன்னொரு தடவை ஃபோன் வந்துச்சு அவ்வளோதான், அப்புறம் நீ எங்கே இருந்தாலும் தேடி வந்து விட்டுவேன் பார்த்துக்கோ, வைடா ஃபோனை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மகன் சொல்லுவான், அப்பா கோபம்னா என்னன்னு புரிஞ்சிச்சுப்பா, அது எதனால் வருகிறது என்றும் புரிஞ்சிச்சு, கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.